ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களையும் எப்படியாவது தங்கள் வாழ்நாளில் தரிசிக்க வேண்டும் என்கிற விருப்பம் கொண்டு திவ்ய தேசங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் செல்பவர்கள் அநேகம் பேர் உண்டு. அப்படி 108 ஸ்தலங்களையும் நம்மால் தரிசிக்க முடியுமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம் உடலில் ஜீவன் இருக்கும் பொழுதே எத்தனை தலங்களை நம்மால் தரிசிக்க முடியுமோ அத்தனை தலங்களையும் தரிசித்து விட வேண்டும். அப்படி வைஷ்ணவ திவ்ய தேசங்களை தரிசிக்க முடிவு செய்து கிளம்புபவர்கள் முதலில் செல்ல வேண்டிய கோவில் எது தெரியுமா? காட்டுமன்னார்குடியில் உள்ள வீரநாராயண பெருமாள் கோவில். அதற்கான காரணம், இந்த ஒரு தலத்தை தரிசித்தாலே 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களை தரிசித்த பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். இது வைஷ்ணவ திவ்ய தேசம் அல்ல, ஆனால் அதனினும் பெருமை மிக்கது. 4000 திவ்ய பிரபந்தங்களை கண்டெடுக்கப்பட்ட தலம் இதுதான். எனவேதான் முதலில் இந்த தலத்தை தரிசித்து விடலாம் என்று சொல்கிறார்கள். 7 வகை பிறவிகளில் மனித பிறவிக்கு மட்டுமே பல்வேறு சிறப்புகள் உண்டு. ஆகையால் தான் ஔவையார் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது என்றார். மேலும் இனி பிறவியே வேண்டாம் போதும் என்று கருதினால் அதை நிறுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் மனித பிறவிக்கு மட்டுமே சாத்தியம். மற்ற பிறவிகளில் அது சாத்தியமில்லை. காரணம், மனித பிறவிக்கு உள்ள பல்வேறு தனித்தன்மைகளில் ஒன்றான இறைபக்தி. மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் தேவார பாடல்கள் பெற்ற தலங்களை, ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களையும் அவசியம் தரிசிக்க வேண்டும். அனைத்து தலங்களையும் தரிசிக்க முடியாவிட்டாலும் தங்களால் எத்தனை முடியுமோ அத்தனை தலங்களை தரிசிக்க வேண்டும். வயதாகி முதுமை வந்தால்தான் அதுபோல திருத்தலங்களை தரிசிக்க வேண்டும் என்கிற கருத்து பலரிடம் இருக்கிறது. அது தவறு. இந்த சரீரம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே புண்ணிய சோத்திரங்களையும் திருத்தலங்களையும் தரிசித்து விட வேண்டும். வைஷ்ணவ திவ்ய தேசங்களை தரிசிக்க முதலில் செல்ல வேண்டிய கோவில் காட்டுமன்னார்குடி வீரநாராயண பெருமாள் கோவில். சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள காட்டுமன்னார்குடி குப்பங்குழியில் அவதரித்த நாதமுனிகள் இந்த 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை அனைத்தையும் நம்மாழ்வாரின் திருவருளால் மீட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். இவரை முதல்வராக கொண்ட வைணவ ஆச்சரியங்களின் பரம்பரை துவங்குகிறது. இந்த ஊரின் பெயர் வீரநாராயணபுர சதுர்வேதி மங்கலம் என்று கல்வெட்டுகளில் உள்ளது. வீரநாராயணன் என்ற பெயர் பெற்ற முதலாம் பராந்தகன் இவ்வூரை அமைத்தார். இவ்வூர் சிதம்பரத்தில் இருந்து 26 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இதன் அருகிலேதான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரியும் இருக்கிறது. வீரநாராயண ஏரி என்பதே நாளடைவில் வீராணம் என்று மருவிவிட்டது. பெருமாளுக்கு பிராட்டியாருக்கும் திருமணம் நடைபெற்ற பொழுது இது பெருமாளுக்காக சீராக கொடுக்கப்பட்டதாம். காட்டுமன்னார் கோவில் ஊரின் நடுவில் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் ஆலயம். மூலவர் ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் நின்ற கோலத்தில் சங்கு சக்கரம் ஏந்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேதகராக காட்சி தருகிறார். மரத்திலான நெடிய வீரநாராயண பெருமாளின் சிலை கிபி 13ஆம் நூற்றாண்டில் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டிய மன்னனால் சுதை உருவாக அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மூலவரின் சன்னதிக்கு இடப்புறம் நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் சன்னதிகள் உள்ளன. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஆன்மீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் உங்கள் சுப்பிரமணிய சங்கர். நன்றி.